மக்களே, நிம்மதியாக 50 ஆண்டு காலமாக எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் சொகுசாக நல்லா ஓடு போட்ட வீடுகளில் வாழ்ந்து இருந்தோம். சட்டமன்ற உறுப்பினர் நம்ம அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் தாடி பாசு என்ற தட்சிணாமூர்த்தி அவர்கள் நிம்மதியாக வாழ்ந்த வீட்டை இடித்து இன்று எங்களை ஆற்றில் அலைய விட்டார். பாருங்கள், எங்கள் வாழ்க்கையை தொலைச்சி விட்டார். இந்த 70 குடும்பம் இருக்கிறது. இந்த 18 குடும்பத்தை இடித்து இன்று தரமட்டமாக்கிவிட்டு இன்றைக்கி நிம்மதியை இழந்து ஆற்றுல தத்தளிக்கும் நிலைமையில் தள்ளப்பட்டு விட்டார். பாருங்கள் மக்களே, எவ்வளோ பெரிய அராஜக செயல் மக்களே. எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் இருந்தோம், நிம்மதியாக வாழ்ந்தோம். இருந்த பொருட்கள்லாம் வாரிக்கின்னு செலுத்தார்கள். இருந்த வீட்டை இடித்து தரமட்டமாக்கி 3 அடி பள்ளத்தை நோண்டி வைத்து விட்டு கிளம்பிட்டார்கள். இன்னைய வரைக்கும் எந்த ஒரு நிவாரணமும் இல்லாமல் இதை பாருங்கள், இன்று தங்குவதற்கு கூட இடமும் இல்லை, உட்காருவதற்கும் இடமும் இல்லை. தண்ணியில் தத்தளித்து கொண்டு இருக்கிறோம் மக்களே. பாருங்கள் மக்களே, எவ்வளோ ஒரு அராஜக செயல் பாருங்கள் மக்களே. பாருங்கள் மக்களே, இதுதான் என்ஆர் காங்கிரசினுடைய சாதனை, நம்பிக்கை நட்சத்திரம். மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா, போங்கள் உங்கள் வீட்டையே இடிக்க மாட்டோம் சொல்லிவிட்டு இன்று வீட்டை இடித்து நடுத்தெருவில் நிப்பாட்டிவிட்டு இன்று இந்த வெள்ளத்தை தத்தளித்து கொண்டு இருக்கிறோம். நீங்களே பாருங்கள், இருக்கும் ஜாமானும் தண்ணியில் தத்தளிக்கிட்டு விட்டது. நாங்களும் அமர்வதற்கு இடம் இல்லாமல் சேரில் உட்காந்து கொண்டு இருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையை கிட்டத்தட்ட 50 ஆண்டு வாழ்க்கையை தரமட்டமாக்கி விட்டார் சட்டமன்ற உறுப்பினர். அவனுடைய ரெஸ்டோபாருக்கும் அவனுடைய தம்பி திருமண மண்டபத்திற்கும் பார்க்கிங் அமைப்பதற்காக இந்த அராஜக செயலை செஞ்சிருப்பார். இது மாதிரி எங்கேயா நடந்திருக்குமா மக்களே? சிந்தித்து பாருங்கள். உண்மையை சொல்கிறேன், யாரும் நம்ப மாட்டீர்கள். நமது மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஐயா அவ்வளோ மனுக்களை வாங்கி எங்கள் குடியுரிமையை பறித்து விட்டு இன்று நடுத்தெருவில் தத்தளிக்க வைத்து விட்டார். பாருங்கள் மக்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.